அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சத்தியமங்கலத்துக்கு பக்கத்தில் வந்திருக்கிறேங்க. போர் மோட்டர் உள்ள சிக்கிருச்சுன்னு அதை வெளியே எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறேங்க. ஏற்கனவே கொரோனாவுக்கு முந்தைய ஒரு டைம் இந்த போரில் மோட்டர் சிக்கிருச்சு. மறுபடியும் ஒரு டைம் இடையில ஒரு டைம் மோட்டர் சிக்கிருச்சு. இதோட இப்போ 3வது டைம் இந்த போரில் மோட்டர் உள்ள சிக்கியிருக்குதுங்க. கல் உழுந்து மோட்டர் சிக்கிக்குது. நாம் இதை ரிலீஸ் பண்ணி வெளியே எடுத்துட்டு உள்ள கேசிங் பைப் நிறுத்தினா தான் அந்த கல் உழுகாமல் இருக்குன்னு அன்றைக்கே சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் அவங்க கொஞ்சம் பட்ஜெட் பிரச்சனைனால பண்ணல. இனிமேல் கேசிங் பைப் இறக்கிட்டா தான் அந்த கல் உழுகாமல் இருக்குங்க. இது கல் உழுந்து அந்த மோட்டர் உள்ள சிக்கிட்டே இருக்குது. நிறைய செலவு வச்சுட்டே இருக்குதுங்க. இப்போது அதை போய் ரிலீஸ் பண்ணி எடுக்க போகிற வீடியோ பின்னாடி போட்டு வர பாருங்க. பரோட்டா கேட்டுண்ணே ஏன் நகரலையா? மாதம் நிமித்தி முடியுமா? சரி விடும். பைப் ஆக்ஷன் ஆகுதா? ரைட். அது மொத்தம் ஆழம் எத்தனை அடிங்கண்ணா? 1050 அடி இருக்குங்களா? சரி சரிங்க. ஆனால் மாட்டிக்கிறது 450 இது நிற்குதுங்க. பஸ்க்கு நாங்கள் எடுத்தோங்களா? அப்போ 700 இருந்துச்சு. சரி சரிங்க. பாதி வந்துருச்சு. இந்த 400 இந்த தான் பிரச்சனைங்க. ரோப் அங்கே மாட்டிக்கிற போகுது, எடுத்துடும். நான் இங்கே பார்த்துக்கண்ணா ஏத்து 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 மேலே படியில் மட்டும் வர எடுத்துடும். இது பாருங்க, மோட்டர் இறக்கி அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கிறதுக்கவே ஸ்டக் ஆகி நின்றுது தாங்க. அதனால பாதி தூரத்துலேயே அப்படியே கிளாம்ப் போட்டு நிறுத்தி அவங்க அப்படியே பைப்பு ஜாயின் போட்டு தண்ணி எடுத்து விட்டாங்க. அப்புறம் மேலே எடுத்துருக்காங்க, மேலேயுமே வரலைங்க, அப்படியே ஸ்டக் ஆகி நின்று இருந்துருக்குது. இது போர் ஓட்டும் போதே அந்த போல்டர்ஸ் கல் வந்திருக்குதுங்க. இந்த மாதிரி அந்த சிப்ஸு ஜல்லி மாதிரி போர் ஓட்டும் போதே வந்திருக்குதுங்க. அந்த மாதிரி வந்துச்சுனாவே போர்வெல்லில் பெரும்பாலும் கல் விழுவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அது தண்ணி வந்துச்சுனாவோ அல்லது ஏதாச்சும் இப்போ மோட்டர் இறக்கும்போது ஏதாச்சும் முடிச்சுனா கூட அந்த கல் உள்ளே விழுந்துருங்க. அப்புறம் அது மோட்டரை ஸ்டக் பண்ணி பிடிச்சிக்கு. போர் ஓட்டும் போதே இந்த மாதிரி சிப்ஸ் ஜல்லி மாதிரி வந்துச்சுன்னா ஒரு டைம் கேமரா விட்டு பார்த்துட்டிங்கன்னா கூட புது மோட்டராக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டு இருக்கிட்டிங்கன்னா மோட்டர் பைப்பில் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். எங்கள் வேலைக்கு வேண்டி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாங்க. அது லட்சக்கணக்கில் முதல் போட்டு உள்ளே இருக்கிறோம். அப்புறம் அது இந்த மாதிரி போய் ஏதாச்சும் இடைஞ்சல் பண்ணி சிக்கிடுச்சுன்னா வெளியே எடுத்து சேர்த்திட்டோம்னா பரவாயில்ல. ரொம்பவுமே டேமேஜ் ஆகி போச்சுன்னா அப்புறம் அந்த ஒயரு பைப்பு மோட்ரு எல்லாமே அடிவிடுங்க. இது பாருங்க, இந்த கேபிளும் சேர்த்து அவங்களே கீழே மேலே விட்டு இழுத்துல கேசிங் பைப் கொஞ்சம் உடஞ்சிருக்குது. கேபிளும் மேலே வரமாட்டேங்குது. கேபிள் ஒரு பக்கம் உள்ள கேசிங் பைப்பில் ஸ்டார்ட் பண்ணி பிடிக்குதுங்க. எவ்வளோ தூரம் கேபிள் இழுத்தோம்னாலும் அந்த மோட்டர் சேர்க்கிற அளவுக்கு கேபிள் வரமாட்டேங்க பாருங்க. அந்த கேபிளை பூரா மறுபடியும் உள்ள பேட்டரி பிடிச்சி பார்க்கும்போது உள்ளே நிறையாவே இல்லை சுருண்டு உள்ளே சிக்கிட்டு இருந்துச்சுங்க. அந்த கேபிளை பூரா சுற்றி எல்லாம் வெளியே எடுத்தோம். எவ்வளோ கேபிள் வந்திருக்கு பார்த்தீங்களா? இது ஊரமாக உள்ளே ஸ்டக் பண்ணி நின்று இருந்துச்சுங்க. அதாவது அந்த கேசிங் பைப்பில் வாலாட்டு உள்ளி உடஞ்சிருக்குது. அந்த உடஞ்ச இடத்துல போட்டு சுற்றிட்டு மேலே வரக்கெல்லாம் ரகலை பண்ணிட்டு இருந்துச்சுங்க. இந்த இப்போ மேலே எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த கேபிள் பூராமே உள்ள சுருண்டு போய் சிக்கிட்டு இருந்துச்சுங்க. அதை பூரா அப்படியே திருப்பி வெளியே எடுத்துருக்குறோங்க. அந்த கேபிளை பூரா வெளியே எடுத்துட்டு நீ மறுபடியும் நம்ம பிடிச்சி பைப் சேஃப் பண்ணி பார்க்கணும். ஏன்னா கேபிள் நகராதனால தான் நம்ம அப்புறம் இதை பார்த்தோங்க. இந்த மாதிரி கல் விழுந்து சிக்கிக்கிறதுங்க பைப்பையும் காய விட்டுரு, ரெண்டாவது அந்த ஒயரையும் வெட்டி விட்டுரு. அதனால் ரொம்ப நேக்கத்தை எடுத்தாகணுங்க. ரொம்ப முரட்டு வரஞ்சு நம்ம ஓவர்லோடு கொடுத்தோம்னாலும் பைப் கட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கல் பிடிச்சிருக்கிறது ரொம்ப பெருங்கல்ல விழுந்துருச்சுன்னா ஒரு சில மோட்டரில் வராமையே கூட போயிருங்க. அப்புறம் மறுபடியும் போர் வண்டி கொண்டு வந்து க்ளீன் பண்ணி விட்டு எடுக்கணும். போர் வேலை பொறுத்த வரைக்கும் கேரண்டியே சொல்லவே முடியாதுங்க. என்ன வேணாலும் நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம அனுபவத்தில் தான் அதை சரி பண்ணி வெளியே கொண்டு வந்தாகணுங்க. இந்த போர் பிள்ளைங்க தண்ணி ஊற்றுற சவுண்டு நல்லாவே கேட்டுச்சு. நல்லா திடுன்னு தண்ணி ஊற்றிட்டே இருக்குதுங்க. அந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு இருந்துச்சுனாலும் அந்த மண்ணை பூரா கரைச்சானா கல் உள்ள கழுண்டு விழுந்துடும். அல்லது அந்த மோட்டரை இறக்கும்போது ஏற்றும்போது கல்லுக்கு நீட்டிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் அதுவும் கல் உள்ள தள்ளி விட்ருங்க. என்ன வேணாலும் நடக்கும். போல்டர்ஸ் வர பொருள் பெரும்பாலும் கல் விழுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுங்க. பொது போகிற வந்துச்சுன்னா கேமரா பார்த்துங்க. இதை ஒன்றும் பிடிக்குதா? பிடிச்சோன்னு லேச திருப்பி விட மணி.
பிடிச்சோன்னா கீழே மேலே முட்டு விட்டு திருப்பி திருப்பி விடும். அந்த கல் ரகலம் வந்தது. ஒரு 40 அடி மேலே வந்துருக்குதுங்க. நாம் வந்து ரிலீஸ் பண்ணி இன்னும் ரிலீஸ் எல்லாம் ஆகலைங்க. இன்னும் அப்படியே கல் கூடவே வெடுக்கும் பிடிச்சிட்டே வருது. இல்லை நிற்கிதா போச்சுறா. அதான் கூட தவிர பெருங்கல்லாம் விழுந்துருக்கு. சரி கிளம்ப போடு. இன்னும் பைப்பே விட்டு நசுக்கி இருக்குதே. ஆடுறோம் பைப்பே விட்டு நசுக்கி இருக்குதுப்பா. இது இந்த காயமாக இருக்குது ஒரு பைப்பில். ஆடுறாமா மேல்றதே எதோ விழுக மாட்டிருக்குது. ஏண்ணா பிடிக்குதா? திரும்பிச்சுன்னா ஒரு வெளியே விரும்பினாலும் கல் பிடிச்சிக்குது. திரும்பாத அப்படியே ஒரே மாதிரி முடிச்சோம்னா நாமத்தில் நாங்கள் போய் போகிற மாதிரி இருக்காது. இன்னும் இந்த கல் எடுத்து அடிச்சிடுவேன். அப்புறம் எந்த பக்கம் கேபிள் இருக்கிறவங்க நாங்கள் நிற்க வேண்டியது. இந்த போரில் 3 தடவை வந்து எடுத்தாச்சு. கல் வருப்பா. அந்த போர்டர்ஸ் கல் எத்தனை கல் வந்திருக்குன்னு. எத்தனை வாய்ப்பு வந்திருக்குண்ணா மொத்தமாக? கீழே 2 கிடக்குது. 10 200 அடி ஆச்சு. மொத்தம் 550 அடியாமா? 550 அடி. போதும். கப்ளிங்கில் பாருங்க பூரா காயம். கல் போட்டு பைப்பு விட்டு நசுக்கி மேலே வரக்கூட மாட்டேங்குது. இங்கே அதுங்க மேற்கு 1.5 இன்ச் பைப்பு கூட கப்ளிங்கே மேலே வரக்கலாம் பிடிக்குது கல். பைப்பில் கப்ளிங் போட்டு நசுக்கி இருக்குதுங்கண்ணா. கடைசி பைப்பா? கடைசி பைப் இந்த போரில் மோட்டர் மேலே வரப்போகுது. ஓட்டி பூரா பம்பாவை போட்டு நசுக்கி இருக்கு வரும். அந்த திருப்பி காட்டிருக்கு. கல் பூரா பம்புலேயே போட்டு நசுக்கி பிடிச்சுங்க. கல் நல்லா பெருங்கல்லாக விழுந்துருச்சுங்க இந்த தடவை. அதனால தான் இந்த போடு போட்டிருக்கு. கல் விழுந்துருக்குங்கண்ணா. கல் விழுந்தது மோட்டர் மேலே வருங்க. பம்பு நீ வேலை செஞ்சு தான் ஆகணும். பூரா ஒடிங்கி போய். ஆமாம் வேலை செஞ்சு தான் ஆகணுங்க. சுத்தாதுங்கண்ணா. பூரா ஒடிங்கி போச்சுங்க. இந்த போரில் உள்ள சிக்கின மோட்டர் மேலே வந்துருச்சுங்க. கல் ரொம்ப அதிகமாக விழுந்து பம்பவே போட்டு நசுக்கி பிடிச்சுங்க. இந்த இடத்துலலாம் பூரா ஒடுக்க இருக்குதுங்களா. பூரா கல் விழுந்து போட்டு பிடிச்சிருச்சு. அப்புறம் 2வது ஹீட்டாகி ஓடி இருக்குது. இந்த கலரே மாறிக்கு வரும். இந்த கேபிள் கடன் ஜேத்தியெல்லாம் போட்டு நசுக்கி பிடிச்சி கல் நல்லா பெரிய கல்லில் விழுந்துருக்குது. ஒரு 2-3 டைம் நம்ம இந்த போரில் மோட்டர் உள்ள சிக்கி வெளியே எடுத்துருக்குறோங்க. இப்போ வெளியே எடுத்தாச்சும் நீ நாளைக்கு மறுபடியும் இது கேசிங் பைப்பே இறக்கி நிறுத்தினா தான் இந்த கல் ஒழுகாமல் இருக்குது. இல்லாட்டி திரும்ப விழுந்து ரகலை பண்ணிக்கிட்டே தான் இருக்குங்க. இன்னைக்கு வந்த வேலை முடிஞ்சு. வாங்க சாப்பிட்லாம். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். வாங்க முடிச்சுட்டு சாப்பிட்டு அடுத்த வேலைக்கு கிளம்புறேங்க. ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க. சாம்பார் போடுங்க.